கொஞ்சம் குக் பண்ணிட்டு தான் இப்போ இந்த நம்பரில் வச்சு எடுப்போம். 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் ஒரு கதை திருப்பி. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எங்களுக்கு நீங்கள் நிறையவே ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்றைக்கு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு ரை சிக்கன் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிரியாணிக்கு செய்ய போகிறோம். ரை சிக்கன் இதை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். என்ன சொன்ன அந்த ட்ரை சிக்கன் குட்டியை பெருசாக இருந்தாலும் இது ஏர் ஃப்ரையில் குக் பண்ணி தான் செய்ய போகிறேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு மேரினேட் பண்ண போகிறேன். முதல் தேவையான அளவு உப்பு போடுறேன். சிக்கன் பெப்பர் போட்டு தான் செய்ய போகிறேன். பிளாக் பெப்பர். ஒரு கலருக்காக பப்ரிக்கா பவுடர் போடுறேன். சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சமாக தயிர் போடுறேன். ஒரு ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எங்களுக்கு தானே செய்கிறேன். அப்போ கையாலேயே மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சிக்கன் நான் மேரினேட் பண்ணி வச்சு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிட்டுது. ஏன்னு சொன்னால் நான் இங்கே பிரியாணி குக் பண்ணி கொண்டிருக்கேன். அதை ரெடி பண்ணிவிட்டு வெஜ்ஜி பிரியாணி அது குக் பண்ண வச்சுட்டு தான் இந்த ஏர் ஃப்ரையில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி போட்டு 2 பச்சா வைக்க போகிறேன். இதை முதல் ஏர் ஃப்ரையில் வச்சு எடுப்போம். ஏர் ஃப்ரையில் வச்சு 375 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்க போகிறேன். ரெடி ஆகிட்டுது 20 மினிட்ஸ். நான் இடையில் ஒரு கதை திருப்பி பிரட்டியும் வச்சேன்னா பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு இந்த சிக்கனை ஏர் ஃப்ரையரில் 2 தரம் 20 மினிட்ஸ் வச்சு 2 தடவை எடுத்து வச்சுருக்கிறேன். சூடானோடனே ஜஸ்ட் ஒனியன் போடுறேன். ஹாஃப் குக் ஆன உடனே இது வெரி ஈஸி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சூப்பர் டேஸ்டி. இப்போ இந்த சிக்கன் இந்த ஒனியனை பெருசாக குக்காக விட தேவையில்லை. ஒரு ஹாஃப் குக்காகி வந்த உடனே இந்த சிக்கனை அதுக்குள்ளே போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டபடியாக இனி திருப்பி நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக்கோ எனி ஸ்பைசஸோ போடக்கூடாது. ஏன்னு சொன்னால் இப்போ இந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர் ஆகிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நிறைய தேவையில்லை. ஒரு ஃப்ளேவருக்காக ஸ்வீட் சில்லி சாஸ் அதுவும் லேசாக போடுறேன். இந்த சிக்கனும் ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டேன். இந்த பெப்பர் தான் நான் பெப்பர் போடுறேன். பெப்பரை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணினா சூப்பரான சிக்கன் ரெடி. சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ நல்லா சூப்பர் டேஸ்டியான ரை சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ பிரியாணிக்கு தான் செய்திருக்கிறேன். பிரியாணியோட சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. சூப்பராக சண்டே லஞ்ச் ரெடியாக இருக்குது. வெஜ்ஜி பிரியாணி, சாலட், பைனாப்பிள், கியூக்கம்பர், ஒனியன் அண்ட் டொமேட்டோ. கொஞ்சம் பாயில் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஏற்கனவே பாயில் பண்ணின உடனே உடைச்சி எடுத்து வச்சா எடுத்து போட்டோம்னு சொன்னால் ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்கும். அதனால தான் நான் அந்த எக் அப்படியே வச்சுருக்கிறேன். அது சாப்பிடக்குள்ள தான் அந்த உடைச்சிட்டு எடுத்துட்டு சாப்பிட்றது. ட்ரை பெப்பர் சிக்கன்.